अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு பாகம். இத பார்க்கறதுக்கு முன்னால நம்ம உபஜீவியம்னா என்னது, உபஜீவின்னா என்னது, இந்த ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாதாரணமான சம்ஸ்கிருத பதங்கள். தமிழ்ல அதுக்கு அர்த்தம் சொன்னா நமக்கு புரியும். ஆனா இது தமிழ்ல இந்த பதங்களை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை, அதனால நமக்கு தெரியல. சம்பிரதாயத்துல நிறைய பதங்கள், சம்ஸ்கிருத பதங்கள் வாழ்க்கையில உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனா இந்த உபஜீவியம் உபஜீவிங்கிற பதங்கள்ல நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை இப்ப. ஆனால் நம்ம அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியல. அதை முதல்ல பார்ப்போம். இப்ப நான் உக்தநியாயி பிரத்யக்ஷஸ்ய ஜாத்யா பிராபல்யாபாவேபி உபஜீவியத்வேன பிராபல்யம் அப்படின்னு முதல் வாக்கியம். உக்தநியாயின்னு கீழ் சொன்ன நியாயங்கள்னால், கீழே எந்தென்ன நியாயங்கள்னால இந்த பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை என்று சொன்னோம். முதல்ல ஜாத்தியா பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம்னு சொன்னா அது இல்லைன்னு சொல்லிவிட்டோம். ஜாத்தியா எதுக்கு பிராபல்யம், அதனுடைய சுவாவத்தினாலேயே எதுக்கு பிராபல்யம்னா ஆகமத்துக்கு தான் பிராபல்யம். அதனால ஜாத்தியா பிராபல்யம் பிரத்யக்ஷத்துக்கு இல்லைன்னு முதல்ல சொன்னோம். ரெண்டாவது உபக்கிரமகதத்துவம், உபக்கிரமத்துல இருக்கிறதுனால பிரத்யக்ஷம் பிரபலம்னு அவன் சொன்னான். ஏன்னா முதல்ல பிறந்ததுமே பிரத்யக்ஷத்தோடு தான் பிறந்தான், அப்புறம் தானே ஆகமங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் இங்க இல்லைன்னு சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு சீக்கிரமந்தர காமித்வா, பிரத்யக்ஷம் சீக்கிரமாக தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறது. ஸ்ருதியானது ஆகாங்ஷா யோக்கியதா இவைகள்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் சொல்றது. ஆகையால் பிரத்யக்ஷம் தான் பிரபலம்னு அப்படி சொன்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு விசேஷ விஷயத்துவ நியாயம், இது சாமான்யமாக இருக்கு, சாமான்யமா எல்லாத்தையும் சொல்றது, விசேஷமாக குறித்து இதுதான் அப்படின்னு சொல்றது. ஆகையால் விசேஷ விஷயத்தினால விஷயத்துவ நியாயத்தினால பிரத்யக்ஷம் பிரபலம்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றோம், நாலாவது நியாயம். அதற்கு பிறகு சாவகாச நிரவகாச நியாயங்கள் அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷம் நிரவகாசமே போயிடும், ஆகையால் அது பிரபலமாயிடுமே அப்படின்னு கேட்டான். அதுவும் இல்லை, பிரத்யக்ஷத்துக்கு வியாவகாரிக பிராமணியம் கொடுத்திருக்கோம், ஆகையால் அது நிரவகாசமாக, ஆகையால் ஸ்ருதி தான் பிரபலம், அனுமானம் தான் பிரபலம்னு சொன்னோம். பிறகு பகு விஷயபாக ரூபம், பகு விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம். அதனாலையும் பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லைன்னு ஒரு 6 காரணங்களை சொல்லி கீழ் எடுத்திருக்கோம். அதான் உக்த நியாயி அப்படின்னு சொன்னா கீழ் சொன்ன நியாயங்கள்னால் அர்த்தம். ஜாத்தியா பிராபல்யம், உபக்கிரமகதத்வேன பிராபல்யம், சீக்கிரமந்தரகாதித்வேன பிராபல்யம், சாமானிய விஷய விசேஷ விஷயத்துவ பிராபல்யம், சாவகாச நிரவகாசேன பிராபல்யம், கடைசியில பகுபாத அந்நியாயம். இப்படி 6 நியாயங்கள்னால பிரத்யக்ஷத்துக்கு தான் பிரபலம் என்று சொல்ல, அந்த 6 நியாயங்கள்னாலையும் பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை, சாஸ்திரம் தான் பிரபலமாச்சு அப்படின்னு நம்ம கீழே சொல்லியிருக்கோம். அதை சொல்லிண்டு உக்த நியாயி பிரத்யக்ஷஸ்ய ஜாத்யா பிராபல்யா பாவேபி, கீழ் சொன்ன நியாயங்கள்னால பிரத்யக்ஷம் பிரபலம்னு வேண்டாம் சுவாமி, அது ஒத்துக்கிற, ஏதோ நீங்க சொல்லிவிட்டீர்கள், நான் சொன்னேன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா இந்த நியாயத்தினால நம்மளால தடுக்க முடியாது. நான் இப்ப சொல்லக்கூடியதான நியாயம் எப்படி இருக்கு, இது நிச்சயமா நீங்க ஒத்துண்டத்தான் ஆகணும். ஏன்னா உபஜீவியத்வேன பிராபல்யம் அப்படின்னு அடுத்தது. உபஜீவியம்னு என்ன, நம்ம வாழ்க்கையில முதல்ல இது என்ன உபயோகப்படுத்துறதான்னு. இப்ப நாம் எதை பிடிச்சுண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு விரோதம் பண்ணப்படாது. இது சாதாரணமா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்லாம் வேதம் சொல்லுது. அந்த அம்மா அப்பாவே தெய்வமாக கவனிக்கணும்னு சொல்றது எதற்காக கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை பிறந்தப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு ஆகாரம் எந்த சமயத்துல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எது ஆகாரம், அது எப்படி சம்பாதிச்சு கொள்றது, இவை எல்லாமே ஒண்ணும் தெரியாது. அந்த சந்தர்ப்பத்துல உங்களை காப்பாத்தினது யாரு? அந்த அம்மா தான். எப்ப உங்களுக்கு பசின்னு தெரியாது, பசிச்சா என்ன பண்ணணும்னு தெரியாத நிலையில நீங்க இருந்துச்சு இந்த குழந்தையில. அப்ப அந்தந்த வேலைக்கு உங்களுக்கு பசி எப்ப பசிக்கிறதோ என்னமோ பார்த்து அதுக்கு தகுந்தா போல ஆகாரத்தை கொடுத்து, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஏதாவது உடம்பு சரியா இல்லைன்னா அந்த சமயத்துல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதெல்லாம் பார்த்து உங்களை நன்னா வளர்த்து ஒரு 15-20 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு தங்களையே கவனித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் நீங்க யார உபஜீவிச்சுட்டு இருந்து யார குடிச்சுட்டு நீங்க இந்த நிலைக்கு நீங்க இன்னைக்கு வரணுமேனால் இதற்கு காரணமா யார் இருந்தது? அந்த அம்மா தானே இருந்தா. ஆகையால் அந்த அம்மாவுக்கு நீங்க விரோதமா இருக்கக்கூடாது. உபஜீவிய விரோதம்ங்கிறது சாதாரணமா லோகத்துல நம்ம பார்த்துக்க வேண்டியதான எக்ஸாம்பிள். ஏன்னா இப்படி சொன்னாதான் மேல இருக்கிறதெல்லாம் புரியும். எப்பவுமே உபஜீவியம்னா யாரால் நமக்கு முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு உபஜீவியம்னு பேரு. யார் முன்னுக்கு வந்தானோ அவன் உபஜீவி. இது ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே மாதிரிதான் இருக்கு. உபஜீவியம்னா என்ன, உபஜீவின்னா என்னன்னு தெரியாது. உபஜீவியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் முன்னுக்கு வர்றதுக்கு எது காரணமா இருந்ததோ அது. அப்படிப்பட்டதானுக்கு விரோதமாக நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே வாழ்க்கையில எதனால் நாம் முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. இது தர்மசாஸ்திரம் சொல்றது நமக்கு டே டு டே லைஃப்லயே தெரியுது. இப்ப என்ன சொல்றான், நீங்க இன்னைக்கு வேதம் பேசுறது, அத்வைத்தம் பேசுறது, ஏகமேவ அத்விதீயம்னு பேசுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னேன். அத்வைத்தம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. துவைத்தியம் சொல்றான் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, சுலபமா தான் இருக்கு. ஆனா அனுஷ்டானம் அசம்பவம்னு தோன்றது. அத்வைத்தம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. உலகமெல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான், எல்லாம் சமானம் தான், ஜாதி இல்ல, மதம் இல்ல, பணக்காரன் ஏழை இல்ல, ஒரே மாதிரிதான் இருக்கு. ஏகம் தத்துவம்னு சொன்னா கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கு. ஆனா அதை அனுஷ்டானம் பண்ண முடியுமா உங்களால? முடியலையே. இப்ப இந்த அத்வைதமானது உங்களுக்கு எப்ப சார் வந்தது? சாஸ்திரங்கள்லாம் வாசித்த பிறகுதானே வந்தது. ஆனா இந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணீங்களா? நீங்க முதல்ல பிறந்த கண்ணுக்காது வேலை செய்யறதோ இல்லையா? அப்ப இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு திறமை வேணுமோ இல்லையா? அப்ப காது வேண்டி இருக்கு, ஒரு ஆச்சாரியன் வேண்டி இருக்கு, சாஸ்திரம் வேண்டி இருக்கு. இவைகள்னால ஒரு பிரத்யக்ஷங்கிற ஒரு பிரமாணம் வேண்டி இருக்கு. இந்த சிராவண பிரத்யக்ஷம், காதால கேட்கக்கூடியதான பிரத்யக்ஷம், இவைகள்லாம் வந்த பிறகுத்தானே உங்க சாஸ்திரம் வந்தது. இப்ப இந்த சாஸ்திரம் நேகனானாஸ்தி கிஞ்சனா என்றோ ஏகமேவ அத்விதீயம் என்றோ தாங்கள் ஒரு சாஸ்திரம் சொல்லணுமே ஆனால், இதனால அத்வைத்தம் உங்களுக்கு புரியணுமே ஆனால் இதற்கு முன்னால உங்களுக்கு பிரத்யக்ஷம் தெரிஞ்சிருக்கணும். பிரத்யக்ஷத்தை பேசிஸா வச்சுண்டு பிரத்யக்ஷத்தை நாடி பிரத்யக்ஷம் வழியாக நிறைய விஷயங்களை கிரகித்து அதற்கு பிறகு சப்தங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்க ஏகாமயவாதிங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பிரம்ம சத்தியம்னு சொல்றேன். இன்னைக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று தாங்கள் எதை சொல்றீங்களோ இதற்கு முன்னால இந்த அறிவு உங்களுக்கு வரணுமே. ஏன்னா இதற்கு முன்னால தாங்கள் பிரத்யக்ஷத்தை நாடி இருக்கணும். இந்த அறிவு வரத்துக்கே உங்களுக்கு சிராவண பிரத்யட்சம் வேண்டி இருக்கு, சாட்சுஷ பிரத்யட்சமும் வேண்டி இருக்கு. ஏன்னா குரு எதுக்கு இருந்த பார்த்து என்ன பண்ணணும், அவருக்கு நமஸ்காரப்படி அப்புறம் தான் தெரிவிச்சுக்கணும். இப்ப இத்தனை பதார்த்தங்கள் வரணுமே. ஏனால் பிரத்யக்ஷத்தை எதிர்பார்த்து பிரத்யக்ஷம் எனக்கூடியதான் மாடிப்படிகிட்ட ஏறி அதற்கு பிறகுத்தானே நீங்க அத்வைத்தம்ங்கிறது தெரிஞ்சுங்க. நீங்க எதனால் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடோ அதுக்கு விரோதமா பண்ணலாமா? உங்க சாஸ்திரமானது ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றதுங்கிற இந்த பிரபஞ்சம் பொய்ன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த சாஸ்திரம் உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான ஆசாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்கள் நீங்க வரவழைச்சு இருக்கணும். இவைகள் எல்லாம் பிரத்யக்ஷத்தினால்தான் வந்தது. பிரத்யக்ஷத்தினால வாழ்க்கையில் இந்நேரம் முன்னுக்கு வந்து திரும்பியும் அந்த பிரத்யக்ஷமே தப்புன்னு சொல்றது என்ன நியாயம் சொல்லுங்க. ஆகையால் வாழ்க்கையில உபஜீவிய விரோதம் பண்ணப்படாது. எதனால தாங்கள் முன்னுக்கு வந்தீங்களோ அதை உதறி தள்ளப்படாது. ஆகையால் பிரத்யக்ஷம் பிரபலம்னு ஒத்துங்க.
சாஸ்திரம் இருக்கட்டும், நான் சாஸ்திரத்தை பத்தி ஒண்ணும் சொல்லல. இந்த சாஸ்திரம் வருதுன்னு இதுக்கு முன்னால இந்த சாஸ்திரமே எதனால வந்ததோ அதுக்கு தள்ளி பண்ணலாமா? நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். மாடி படிக்கட்டு மேல ஏறினேள், ஏறின பிறகு படிக்கட்டை உடைச்சு விடலாமோ? நியாயமா அது? ஆகையால் உபஜீவிய விரோதம் வாழ்க்கையில வரப்படுது. உபஜீவிய விரோதம்னு பிரத்யட்சத்தை உபஜீவிச்சுட்டு தான் சாஸ்திரம் வந்திருக்கு. ஆகையால் பிரத்யட்சத்துக்கு விரோதமா சாஸ்திரம் பேசப்படாது. இந்த சாஸ்திரமானது பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்லப்படாது. ஆகையால் பிரத்யட்சம் தான் ரைட்டு. இது ஒரு பெரிய ஒரு நியாயம். ஏன்னா எல்லோரும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லா பிராணிகளும் ஒத்துட்டு இருக்கு. ஆகையால் இதுக்கு விரோதமா நம்ம சொல்றது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் உபஜீவிய விரோதம் வரப்படாதனால உபஜீவியத்தினால பிரத்யட்ச பிரபலம் அப்படின்ட்டா. இந்த உபஜீவியம்ங்கிற கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது புரிஞ்சுட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண போறோம். இப்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான பாடம். அதுக்காக சொல்றேன். உத்தநியாயி பிரத்யட்சத்து ஜாஸ்தியா பிராபல்யா பாவேபி அப்படிங்கிற கீழே நீங்க சொன்னது ஒத்துட்டு இருக்கேன். கீழே சொன்ன 6 நியாயங்கள்னாலையும் பிரத்யட்சம் பிரமா இல்லாம போகட்டும். ஆனாலும் உபஜீவிய நியாயத்தினால உபஜீவியத்தின பிராபல்யம் பிரத்யட்சத்திய, பிரத்யட்சம் உபஜீவியத்தினால பிராபல்யம்னு ஒத்துண்டுத்தான் ஆகணும். நீங்க ஏன் உபஜீவியத்வஞ்ச அனுமான ஆகம அபேட்சித அசேஷார்த்த கிராகதையா. உபஜீவியத்துவம் எப்படி வந்ததுன்னு நீங்க ஒரு அனுமானம் சொல்லிட்டு ஏன்னா விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரோக்கியவது அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றேன். சாஸ்திரமும் சொல்றது நேகனான அஸ்திகிஞ்சனா ஏகமேவா தித்தியம் இவையெல்லாம் நீங்க சொல்றது நன்னா தான் இருக்கு. இந்த அனுமானமோ ஆகமமோ இந்த ரெண்டும் இருக்கு. இந்த அனுமான ஆகமங்கள் எதை எதிர்பார்க்கிறதோ, எதனால் இவன் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கோ அது என்ன பண்றது? தன்னுடைய இடத்துல ஒவ்வொரு அம்சத்திலையும் அதை ஆசிரித்திருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கிறது. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத்துன்னு சொல்லலாம். இப்ப விமதம்னா என்னது? வியாவகாரிக பிரபஞ்சம். மறந்துக்கூடாது. விமதம்ங்கிற பதத்துக்கு வியாவகாரிக பிரபஞ்சம்னு அர்த்தம். ஏன்னா முன்னாலேயே நம்ம என்ன பிரம்ம பிரமாத்திற்கு அபாத்தியத்தேது சுத்வேர பிரதீசேதான் சித்தின்னம் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா பிரம்மத்தையும் அசத்தையும் விட்டுவிட்டோம். அசத்தான சசவசானங்களையும் விட்டோம், பிரம்மத்தையும் விட்டோம். மிச்சம் இருக்கிறது வியாவகாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம். அதுல பிராதிபாசிக பிரபஞ்சத்தை திருஷ்டாந்தத்துல தள்ளிவிட்டோம், சுற்றுலோக்கியம்னு. ஆகையால் ஆக்சுவலா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது எது? இந்த வியாவகாரிகமான உலகம். அதான் விமதம்ங்கிற பதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். விமதம்னு சொன்னா இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த உலகம். இந்த உலகம் பொய். ஏன்? அறியப்படுகின்ற காரணத்தினால் கண்ண காது மூக்கு நாக முதல் புலன்லாம் அறிகிறீர்கள். அதனால அது பொய். எது அறியப்படுகிறதோ அது பொய். சொல்லு எப்படி? சுத்தி ரூபிய போல். இதுல இந்த பிரபஞ்சம்ங்கிறது கண்ணு தெரியலன்னா, பிரத்யட்சம் இல்லைன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் தெரியுமோ? நீங்க அனுமானம் சொல்லு, நன்னாத்தான் இருக்கு. இந்த அனுமானம் நீங்க இன்னைக்கு சொல்லணுமே, ஆனால் பிரத்யட்சமாக கண்ணுக்கு பிரபஞ்சம் தெரியணுமா வேண்டாமா? அந்த பிரத்யட்சம் என்ன சொல்றது? உலகம் உண்மை அப்படிங்கிறது. எப்படி? எது? கடஸ்தன் பட்டஸ்தன் அப்படிதான் சொல்றது. நீங்க எதை பார்த்தாலும் புஸ்தகம்னு சொன்னா புஸ்தகம் இருக்கிறதாகத்தான் பாக்குறேன். பொய்யாக புஸ்தகத்தை நீங்க பாக்குறதா இருந்தா அனுமானமே நான் சொல்ல வேண்டாம். நீங்க புஸ்தகத்தை எப்படி பாக்குறேன்? புஸ்தகம் இருக்குன்னு பாக்குறேன். அப்ப எந்த அனுமானம் தாங்கள் சொல்றீங்களோ அந்த அனுமானத்துல முதல் பதமான விமதம் பட்சம் என்கிறது அது பிரத்யட்சத்தை எதிர்பார்த்து வந்திருக்கு. முதல்ல பிரத்யட்சம் அந்த விமதம்ங்கிற அம்சத்தை சத்துன்னு காட்டுறது. ரெண்டாவது மித்யா அப்படின்னு சொல்லி, மித்யான்னா என்ன? ஞான நிவர்த்தியம். இல்ல தான் தோணுகின்ற இடத்துல அது இல்லை, இல்ல தான் இல்லாத இடத்துல அது தோணுகிறது. எதாவது வச்சுக்கணும். சரஸ்வதி லட்சணம், பிரதிபன்னோபாத வைகாரங்க பிரதியோகித்துவம், ஞான நிவர்த்தியத்துவம், சாத்தியந்தா பிரதீயமானத்துவம், தத்விவிக்தத்துவம் 5 சொல்லியிருக்கேன். என்ன இப்படி நீங்க ஒவ்வொரு தரம் பார்த்துட்டு மித்யானம் வந்ததுமே இந்த 5 தரம் ஒரு தரம் மனசுல வச்சுக்கணும். அப்பதான் அந்த ஞாபகம் வரும். மித்யாங்கிற பதம் வந்ததுமே இந்த 5ல எது அப்படின்னு. இப்ப இப்படிப்பட்டதான 5ம் நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்ச? பிரத்யட்சத்தினால தானே. தான் இல்லாத இடத்துல தோன்றது கிழிஞ்சல் வகை, வெள்ளி இல்லாத இடத்துல வெள்ளி தோன்றது. இது பிரத்யட்சத்தினால பார்த்துட்டு இருக்க. நீங்க
அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல வந்து அது இல்லைன்னு சொல்லப்படும். சோ இந்த மித்யாத்வமும் பிரத்யட்சத்தினால்தான் ஞாபகப்படுத்துறது. அதே போல விமதம் மித்யா திருஷ்யத்வா அறியப்படுகின்றது. எந்த விஷயமான நம்ம அறியறதுன்னு பிரத்யட்சமாக தெரிகிறோம், புத்தகம் பார்க்கணும், அது பார்க்க முடியும். அது சுத்தி ரூபியம் போல், சுத்தி ரூபியம் என்னைக்கோ ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன். இந்த நான் இதுல இருக்கக்கூடியதான வாக்கியத்துல எல்லாமே விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியம் எல்லாமே பிரத்யட்சத்தை ஆசிரிச்சுதான் வந்திருக்க. உங்களுக்கு வாழ்க்கையில பிரத்யட்சம் இல்லாத போனால் இந்த தூரம் அனுமானத்துக்கு வந்துக்க மாட்டேன். அசேஷார்த்த கிராகிக்கத்தையா அதே மாதிரியே நேகனான அஸ்தி கிஞ்சனா அப்படின்னு சுத்தி இருக்கு. இந்த நான் இஹ நானா அஸ்தி கிஞ்சனா இத்தனை பதங்கள் இருக்கு. இந்த பதத்துல ஒவ்வொரு பதமும் நீங்க காதால கேட்கலா இல்லையா? காதால கேட்ட பிறகுதானே உங்களுக்கு வந்தது. அந்த காதால கேட்கறதுக்கு சிராவண பிரத்யட்சம் செவிடனா இருந்தா நான் அதை நேனா வருமா சொல்லுங்க. இத காதால கேட்கறது அதோட மட்டும் இல்ல, உங்க ஆச்சாரியன் இதை சொல்லி கொடுத்துருக்க, ஆச்சாரியன்னு கண்ணால பார்த்திருக்கேன், உபசதனம் பண்ணியிருக்கேன், அவர் சொன்னது காதால கேட்டிருக்கேன். இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு பிரத்யட்சம் உபயோகப்பட்டதா இல்லையா? சோ நீங்க என்ன ஒரு வாக்கியத்தை சாஸ்திர வாக்கியத்தை எடுத்துக்கிறீங்களோ அல்லது விமசம் மித்யா திருஷ்யத்வாதி எனக்கூடியதான ஒரு அனுமானத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த அனுமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதமும் பிரத்யட்சம் இல்லாதவனால் உங்களால வாழ்க்கையில வந்திருக்காது. அப்படிப்பட்டதான பிரத்யட்சத்தை இது பாதிக்காது. தான் எதனால மேலுக்கு வந்தானோ அவளை அது பாதிக்காது. அதான் சொல்றது உபஜீவியத்வஞ்ச அனுமான ஆகம அபேட்சித விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்தி ரூபியவத் எனக்கூடியதான அனுமானமோ அல்லது ஆகமம் மேகநானாஸ்தி கிஞ்சனா ஏகமேவ அத்விதீயம் மித்யாசத்தை சொல்லக்கூடியதான பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா சொல், அதுவும் ஒரு ஸ்ருதி தான். 108 உபநிஷத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு இருக்கு. ஜீவ பிரம்ம என்ன அது வரைக்கும் தான் இருக்கு. ஸ்லோகார்த்தேன பிரவட்சாமைங்கிறது இல்ல, அது ஞாபகம். அது ஆச்சாரியால் வேற எங்க சொல்லியிருக்காரு. அதனால இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ நாபர ஜீவோ பிரம்ம இவ நாபரகாங்கிற பகுதி 108 உபநிஷத்துல ஒரு உபநிஷத்துல இருக்கு. ஆகையால் இதுவும் ஸ்ருதி தான். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ருதியில பதம் பதமும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதத்துக்கும் பிரத்யட்சத்தினுடைய அபேட்சை இருக்கு. பிரத்யட்சத்தினால வாழ்க்கையில முன்னுக்கு வந்ததான இந்த ஸ்ருதியோ அனுமானமோ அந்த பிரத்யட்சத்தை பாதிக்கப்படாது. பிரத்யட்சம் பிரபலம்னு ஒத்துண்டாகணும் அப்படிங்கிற உபஜீவியத்வந்த அனுமான ஆகம அபேட்சித அசேஷார்த்த கிராகதையா அந்த அசேஷார்த்த கிராகதாச்சா தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது என்பதோ பச்சித் சாட்சாத் பச்சித் பரம்பரையா, சில சமயத்துல சாட்சாத்தாக இருக்கும், சில சமயத்துல பரம்பரையா இருக்கும். இப்படி இருக்கு. இத பாருங்க, இப்ப இருக்கிற இடத்துல இதோட முழுமையாக இந்த வேதம் மித்யாதிருஷ்யத்வாதன அனுமானமோ இல்ல உங்க சாஸ்திரமோ பிரத்யட்சம் இல்லாத போனால் இதுல ஒரு துளியும் உங்களால வந்திருக்க முடியாது. முழுமையாக பிரத்யட்சத்தை அபேட்சித்துத்தான் வருது. ஆனா லோகத்துல எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு ஏகதேசம் புத்தரான முன்னுக்கு வந்தோமையானால் அவளை வரையறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல்ல எல்கேஜி டீச்சர் இருக்கா, அந்த மாதிரிதான் நமக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா, இல்ல அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ்ல 1, 2, 3 சொல்லி கொடுத்தா. இவன் கடைசியில எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் பிஹெச்டி வாசி எல்லாமும் ஆச்சு. அதுக்கு செகண்ட் பொறுத்துக்கு அந்த அம்மா வந்திருக்கா. அந்தம்மா வாங்கம்மா நீங்க சொல்லி கொடுத்ததுனால எவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்துருக்கேங்கிறான். அந்த அம்மா 1, 2, 3 தான் சொல்லி கொடுத்துருக்கா 1ஆம் கிளாஸ்ல. ஆனாலும் இன்னைக்கும் மரியாதை செலுத்துறான். ஏன்? இவர் அதுக்கப்புறம் நம்புற தேர்வுல டாக்டரேட் எல்லாம் பண்ணியிருக்காரு, அது இருக்கட்டும். இருந்தாலும் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால தானே நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு மரியாதைப்பட்டாலோ லோகத்துல பார்த்திருக்கோமோ இல்லையோ? அதுக்கு விரோதமா நம்ம நடந்துக்கிறோமா இல்லையோன்னா அதே விதமாகத்தான் எப்பொழுது ஒரு ஏகதேசம் நாம அவளிடத்துல இருந்து அறிந்து கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு விரோதமாக நாம நடந்துக்கிறது இல்லையோ, அப்படி லோகத்துல இருக்கமே. ஆனால் முழுமையாக விமதம் மித்யாதிருஷ்யத்வா சித்தி ரூபியவதுங்கிற அனுமானம் முழுமையாக ஒவ்வொரு பகுதியும் நேகநானாஸ்திகிஞ்சனா ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான ஸ்ருதியும் தான் வரத்துக்கு முழுமையாக அந்த பிரத்யட்சத்தை நாடி இருக்குமேயானால் அந்த ஸ்ருதியோ அனுமானமோ அந்த பிரத்யட்சத்துக்கு விரோதமா தன் காரியத்தை செய்யப்படாது. ஆகையால் பிரத்யட்சத்தை நம்ப வேண்டியது, பிரத்யட்சத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது, பிரத்யட்சம் சொன்ன மாதிரி நடந்துக்க வேண்டியது, அதுக்கு விரோதமா பேசப்படாது. ஆகையால் பிரத்யட்சம் தான் ஜெயிச்சிருத்தார் அப்படின்னு என்னப்பா அது ஏகதேசமா இருந்தாலும் ஒசத்தின்னு சொல்லல. அது எங்க
அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். திருஷ்டந்த அபேட்சித ஏகதேச கிராகிணாமபி உபஜீவியத்துவம். தான் அபேட்சிதமான அம்சத்தில் ஒரு பகுதியை ஆசிரியத்து தான் முன்னுக்கு வந்திருந்த போதிலும் அப்பொழுது அந்த எதை ஆசிரியத்து முன்னுக்கு வந்ததோ அது உயர்ந்தது என்று நாம லோகத்துல ஒத்துக்கொண்டிருக்கோம். அதான் திருஷ்டந்த அபேட்சித ஏகதேச கிராகிணாமபி உபஜீவியத்துவம். தத்விருத்த கிரகணே, அதுக்கு விரோதமாக பின்னால வந்தது இருக்குமையானால் தேனா, அதனால பாதத்தா, அதோட அதனால இது பாதிக்கப்படுகிறது. இப்படி இருக்கு. அப்ப பிரத்யக்ஷம் முதல்ல சொல்லியிருக்க, அதனால அனுமானம் வந்திருக்குமையானால் அந்த பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்குமே ஒழிய அனுமானத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படாது. இது ஜெனரல் ரூல் இருக்கு. ஆகையால் நீங்க எப்படி மித்யாத்வ அனுமானத்தை சொல்வீர் அப்படிங்கிற அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. யதா கட விபுத்வ அனுமானே பட்சகிராகிண அக்ஷ்ணா நரசுச்சித்வானுமானே சாத்தியகிராகேண ஆகமேன மனோவைபவானுமானே ஞான அசமவாயி ஆதாரஸ்வரூப ஹேதுகிராகேண அனுமானேன கிமு வக்தவ்யம் அபேட்சித அசேஷகிராகிணா ஸ்வவிருத்த கிராகத்ய பாதா. அத்வைத சித்தி வாக்கியம் வந்து ரொம்ப அந்த ஒரு எழுத்து போனாலும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அவ்வளவு கிறிஸ்பா எழுதியிருக்க சொல்ற. ஏன்னா அப்படி இது பூரணம் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கிறிஸ்பா ரொம்ப லகுவா அர்த்த புஷ்டியா எழுதியிருக்க. இதை விட பிரம்மானந்த வாசனை இன்னும் மோசமா இருக்கும். அது மாதிரி நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் நீ சொல்ல. கட விபுத்வ அனுமானே பட்சகிராகினா அக்ஷ்ணா. ஒருத்தன் சும்மா இருக்காமல் இந்த நியாயசாஸ்திரம் வாசித்து அவன் என்ன பண்ண ஒரு அனுமானம் பண்ணான். கடஹா வியாபகா தத்வா ககனவது. அப்படி கடமானது வியாபகமானது, எங்கும் உள்ளது, பரிச்சின்னம் இல்லாது, ஏன் சத்தான பொருளோ இல்லையோ, ஆகாசம் போல, ஏன் இப்படி எல்லாம் அனுமானம் பண்றேன்? அனுமானம் எனக்கு பண்ண தெரியும் பண்றேன், அவ்வளவுதான். இதனால எந்த லாபம்னு கேட்கக்கூடாது. கடஹா வியாபகா தத்வா ககனவது அப்படின்னா. இப்ப இந்த அனுமானம் ஒருத்தருக்கு புரிய வைக்கணுமே. ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்? கடகாங்கிறது பட்சமப்பா, அதுக்கப்புறம் வியாபகா வியாபகத்துவம் சாத்தியம், அதுக்கப்புறம் தத்துவங்கிறது ஹேது, ஆகாசங்கிறது திருஷ்டார்த்தம். இப்படி பிரிச்சு சொல்லணும். இவன் இந்த ஒவ்வொரு பதத்தையும் புரிஞ்சுட்டா தானே அதுக்கப்புறம் அனுமானம் புரியும். இப்ப கடகாங்கிற பட்சத்தை புரிஞ்சுக்கணும், அதுல சத்துவங்கிற ஒரு ஹேது இருக்கணும். சத்துவங்கிற ஹேது இருந்தால் அது வியாபகமா இருக்கணுமா? வியாபகம் இல்லாமலும் இருக்கலாமே அப்படின்னு சந்தேகம் இருந்தா, இல்லப்பா எங்கெங்க சத்துவமா இருக்கோ அங்கெல்லாம் வியாபகத்துவம் இருக்கு, பார ஆகாசத்துல அப்படின்னு வியாப்தியை புரிஞ்சுக்கணும். இந்த வியாப்தியை புரிஞ்சுட்ட பிறகு இந்த வியாப்தியுடன் கூடியதான ஹேது பட்சத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதான் பட்ச தர்மதா. அப்புறம் எந்த வியாப்தியுடன் கூடின ஹேதுவானது பட்சத்துல இருக்கோ அக்காரணத்தினால் அந்த பட்சத்துல சாத்தியமும் இருக்கு அப்படிங்கிற ஞானம் வரும். சோ கடகா வியாபகான்னு வருது பார்த்தா, இதான் கடைசியில வர வேண்டியதான ஞானம். அதான் அனுமிதி ஞானம்னு பேர். இந்த அனுமிதி ஞானம் வரணுமையானால் இவனுக்கு பட்ச தர்மதா ஞானம் இருக்கணும், வியாப்தி ஞானம் இருக்கணும், ஹேது பட்சத்துல இருக்கிற இவைகள்லாம் இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு விசிஷ்ட ஞானம் வேற இருக்கணும் அப்படிங்கிறான். அது பராமர்த்தம்னு ஒரு விசிஷ்ட ஞானம், அது இருக்கட்டும். அது பத்தி நம்ம சண்டை போட வேண்டாம். அது வேணுங்கிறா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். அவனை கேட்டா ஒரு சமயத்துல வேணும் சார், அப்புறம் ஒரு பரோட்சஸ்தலத்துல சாப்தானுமதியில வேண்டி இருக்கு, அது வேண்டி இருக்குதான் எல்லா இடத்துலயும் வச்சுப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது இருக்கு. இப்ப இந்த அனுமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்க தெரிஞ்சுக்கிடமே. ஏன்னா கடகாங்கிற ஒரு முதல்ல பட்சம். கடகான்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? கண்ணால குடத்தை பார்க்கணும். கண்ணால தானே பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க. கண்ணால குடத்தை அறிவதற்கு உங்களுக்கு கண்ணு வேணும். அந்த பிரத்யட்சமானது இந்த கண் என்ன காட்டுறதுன்னா குடத்தை மட்டும் காட்டல, அந்த குடமானது பரிச்சின்னமா இருக்குன்னு காட்டுறது. நீங்க எதை மேல சாதிக்க போறோம் அனுமானத்தினால அதுக்கு விரோதமாக காட்டும் காலத்திலேயே இந்த கடமானது பரிச்சின்னமாகவே இருக்குன்னு காட்டுறது. ஆகையா இந்த பரிச்சின்னமாகவே இருக்கு என்று காட்டப்பட்டதான கடரூப கடங்கிற ஒரு பிரத்யட்சம் இருக்க பட்ச இந்த பிரத்யட்சத்தை ஆசிரியித்து பிரத்யட்சத்தை புடிச்சுண்டு அந்த குடத்தை புடிச்சுண்டு
அந்த குடமானது வியாபகம்னு பின்னால அனுமானம் பண்றேன். இந்த கடகா வியாபகா தத்வா ககனவத்துன்னு இன்னைக்கு நீங்க அனுமானம் பண்றீங்கன்னா முன்னாலேயே கடமானது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கடத்தை வச்சுட்டு அப்புறம் அனுமானம் பண்றேன். சோ இந்த அனுமானமானது எதை அபேட்சித்து வந்திருக்க? பிரத்யக்ஷத்தை அபேட்சித்து. கண்ணு சாட்சுட பிரத்யக்ஷத்தோட அபேட்சித்து. சாட்சுட பிரத்யக்ஷத்தினால தான் ஒரு நிலையை அடைந்ததான இந்த அனுமானம் சாட்சுட பிரத்யக்ஷத்தினால் அறியப்பட்டதான பரிச்சின்னத்துவத்தை பாதிக்காது. ஆகையால் இப்ப பிரத்யக்ஷம் தான் ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு அம்சம் சொல்லணும். இப்ப என்னாச்சு? கடகா வியாபகா தத்வா ககனவதுங்கிற அனுமானத்தில் பட்சத்தை அறிவுவதற்கு உங்களுக்கு பிரத்யக்ஷம் கண்ணு வேண்டி இருக்கு. அந்த கண்ணானது கண்ணுக்கு விரோதமாக, அந்த பரிச்சின்னத்துவத்துக்கு விரோதமாக வியாபகத்துவங்கிறது உங்க அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அதே மாதிரியே விமதம்ங்கிற கடப்படாத பிரபஞ்சம் எல்லாம் கண்ணால் அறியப்பட்டிருக்கு. இது சத்தாக அறியப்பட்டிருக்கு. ஆகையால் உங்க அனுமானம் மித்யாத்வத்தை, சத்துக்கு ஆப்போசிட்டான மித்யாத்வத்தை சாதிக்காது. இதுக்கு சாஸ்திரிகள் பதில் சொல்லிட்டார். கண்ணால பார்க்கக்கூடியதான தத்துவம் வியாவகாரிக தத்துவம் நாங்கள் சாதிக்கக்கூடியது முக்காலத்திலையும் இல்லைங்கிறது. இந்த அனுமானத்துக்கு அதுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணசாஸ்திரிகள் அழகா சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். எது தத்துவம் கிரகிக்கிறதோ அது மித்யாத்வத்துக்கு விரோதி இல்லை, எது கிரகிக்கலையோ அது மித்யாத்வத்துக்கு விரோதி. இப்படி எல்லாம் சொல்லி நம்ம அன்னைக்கே மறந்துட்டோம். அதான மனுஷனுடைய சுபாவம், அன்னைக்கே மறந்துட்டோம். ஆனா இவர் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறார். இந்த முதல் அத்தியாயம் வரத்துக்குள்ள உங்களுக்கு அத்தனை விஷயங்களை மறுபடியும் சொல்லி நீங்க மறக்க முடியாத அளவுக்கு விடுவார். இப்ப ஒரு அம்சம் சொன்ன இதே போல பட்சாம்சத்துல சொன்னேன், சாத்தியாம்சத்துல பிரத்யட்சத்துடைய அபேட்சை இங்க இருக்கு, கேத்துவம்சத்துல அபேட்சை இருக்கு. அப்படி இருக்கிற இடங்கள்லயே ஒவ்வொரு பகுதியிலேயே நீங்க விரோதமா இருந்தால் அது எப்படி சரியா வரலையோ, உபஜீவிய விரோதம் வருமோ, அதே போல உங்க மித்யாத்வ அனுமானமோ ஆகமோ சொல்லணுமா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போற. இத்தனையும் கேட்டுண்ட பிறகு பாமதிகாரத்தோட சமாதானம், எது உபஜீவிக்கிறதோ அதை நாங்க பாதிக்கல, எது பாதிக்கிறதோ அது உபஜீவிக்கல, எல்லாத்துக்கும் அது மூலம் பாமதிக்காரர் விவரணக்காரர். இந்த பாமதிக்காரர் அழகா நமக்கெல்லாம் புரியும்படி பாமதியில சொல்லியிருக்க, அதை எடுத்துன்னு மேல சொல்ல போற. இத அடுத்த வாரம் பார்ப்போம்.